This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று 435 தயவு செஞ்சு கவனமாக கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நேற்று 435 இங்கே பாருங்கள், நமக்கு ஜஸ்ட் ஒரே நம்பரை 405 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. நேற்று மெம்பர்ஷிப்புக்கு மார்க் பண்ணி கொடுத்தது. அதே மாதிரி பாருங்கள் 35 இல்லைங்களா, மெம்பர்ஷிப்புக்கு 35 என்ன பண்ணியிருந்தேன், மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த ஒரே ஒரு பாக்ஸ் தான் மெம்பர்ஷிப்புக்குமே மார்க் பண்ணி கொடுத்தாங்க. பாருங்கள் இதுலேயுமே 35 ஹிட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஏபிபிசிஎஸ்சிலையுமே சூப்பராக ஹிட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரவுண்ட் பாருங்களேன், இங்கேயுமே 35 தான் கொடுத்துருக்கு. 35 இம்பார்ட்டங்கிறதுனால தான் 2 தடவை கொடுத்ததே தெரியாமல் இன்னொரு டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் போர்டு பாருங்கள் இல்லைங்களா, போர்டு பாருங்கள். இதில் இந்த ஏபிசி போர்டில் பாருங்கள் 3, 5 ஃபேமிலி தவிர எதுவுமே இருக்காது. ஏன்னா இது ஸ்ட்ராங்காகவே தெரிஞ்சுது, இந்த கண்டிப்பாக இந்த ஃபேமிலி வச்சாகணும்னு நான் டெய்லியும் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஏபிபிசிஎஸ்சி நம்மளுக்கு ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கேன். நேற்று இது வந்து மெம்பர்ஷிப் மார்க் பண்ணி கொடுத்தது. இங்கே பாருங்கள் 35 இல்லைங்களா, 8 நம்பர் கொடுத்துருந்தாலும் இங்கே பாருங்கள் 35, 53 பாருங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் தெரியுதுங்களா. மெம்பர்ஷிப்புக்கு எல்லாம் கூட மார்க் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள் டைம் பாருங்கள் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், 2 மணிக்கு இது மெம்பர்ஷிப்புக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. மெம்பர்ஸ் ஒன்லி தெரியுதுங்களா. நான் இதே மாதிரி தான் டெய்லி மெம்பர்ஷிப் கொடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்கள் 835 இங்கேயுமே ஹிட்டு, 35 இங்கேயுமே சூப்பரான ஹிட் இல்லைங்களா. போர்டுமே என்னது மாற்றி தான் வச்சு கொடுத்தேன் புரியுதுங்களா. 405 ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. நேற்று 400 அடிச்சிருக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கும் சொல்கிறேன் சூப்பராக ஹிட் ஆகும். இன்றைக்குமே ஏபிபிசிஎஸ்சி ஹிட் ஆகும், எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி 3 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன், சூப்பரான நம்பர் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. மெம்பர்ஷிப்புக்கு கண்டிப்பாக இன்றைக்கி சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போது 2 நாளாக பார்த்து வர லைன் தான் திரும்பவும் பார்க்குறோம் ஓகேங்களா. ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த லைனோட இம்பார்ட்டன்ஸு. நான் எடுத்து கொடுத்தது தான் வந்துட்டுருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாக்ஸை கவனிங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் டெய்லியுமே வந்து நான் கொடுக்குற நம்பர்ஸ் உங்களுக்கு டெய்லியும் வந்து ரீச் ஆகும் நம்ம வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த லைன் தெரியுதா, டெய்லி நம்ம பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக நம்ம இந்த லைனை பார்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ இதை புதுசாக பார்க்குறவங்க கூட கவனிங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லைனை தான் நேற்று எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போது 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் நமக்கு என்னங்க அடித்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, 839 அடித்தாங்க இல்லைங்களா. இது ஜிக் சாக்கில் போகும், கவனமாக கவனிங்க. 839 அடித்தா இப்போது ரைட்டு டு லெஃப்ட்டு பாருங்கள் ஓகே. ரைட்டு டு லெஃப்ட்டு பாருங்கள், 839 ரைட்டு லெஃப்ட் பார்த்தனங்க இருக்குது, இங்கே 889 இருக்குது புரியுதுங்களா. அப்போது இந்த 3 மட்டும் சென்டர் பி போர்டு மட்டும் பவர் பண்ணி 3 நம்பருமே அப்படியே ஹிட் ஆச்சுங்க. அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சரிங்களா. அதுக்கு அடுத்தலான ரிசல்ட் அடித்தானா 465 அடித்தாங்க. இப்போது ரைட்டு டு லெஃப்ட்டு பார்த்துட்டோம் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட்டு டு ரைட்டு பாருங்கள், லெஃப்ட்டு டு ரைட் பாருங்கள். 465 ரிசல்ட்டுக்கு இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு தெரியுதுங்களா, 995 இருக்குங்க. 465க்கும் 995க்கும் என்ன சம்மதம்னு கேட்க வேணாம், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ சொல்லிடலாம். ஸோ பாருங்கள் 465 எப்பவுமே 9க்கு 6ஆக திருப்புவான். ஸோ 6க்கு 9 வச்சுட்டான், ஏ போலில் பவர் வச்சுட்டான் 9, இல்லை சி போலில் 5 அப்படியே வச்சுட்டான் 995 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஜிக் சேக்கில் வரும்னு சொல்லி ஃபஸ்ட் டேவே நான் எடுத்துட்டேன் புரியுதுங்களா. ஃபஸ்ட் டேவே நான் எடுத்து சொன்னேன், இதுதான் கொடுத்துட்டு டெய்லி வந்துட்டுருக்கோம், சூப்பராக ஹிட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ரைட் டு லெஃப்ட் ஃபஸ்ட் எடுத்தான், லெஃப்ட் டு ரைட் செகண்ட் எடுத்தான். மறுபடியும் நம்ம எப்படி பார்க்கணும், ரைட் டு லெஃப்ட் தான் பார்க்கணும். ரைட் டு லெஃப்ட் பார்க்கும்போது இங்கே ஃபஸ்ட் டே 3 நம்பர் ஹிட்டு, 2வது நாள் 3 நம்பர் ஹிட்டு. முந்தா நேற்றுங்க ரிசல்ட்டு 197 இல்லைங்களா, 197 இல்லைங்களா, ஆமாம் 197. இங்கே பாருங்கள் இங்கே என்னங்க இருக்குது, ரைட் லெஃப்ட் பார்த்தா 492 புரியுதுங்களா. அப்போ 197க்கு 492 வச்சு என்னங்க இங்கே பாருங்கள் பிசி அப்படி என்ன இருக்குது, ஹிட்டாக இருக்குது. 7ஆம் நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு 2ஆம் நம்பர் பவர் பண்ணி சூப்பராக ஹிட்டாக இருந்துச்சு இல்லைங்களா. இப்படி தான் ஹிட்டாக இருந்துச்சு நேற்று வரைக்கும். அப்புறம் நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ இந்த மாதிரி லைன் வந்துட்டுருக்கு. ஸோ மறுபடியும் அதாவது ரைட் லெஃப்ட் எடுத்துட்டான், ஸோ லெஃப்ட் டு ரைட் எடுப்பான். அப்போ 405 வரதுக்கு சான்ஸ் அதிகம்னு சொன்னேன். இந்த 405 நான் கொடுத்துருந்தேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. 405 வரதுக்கு சான்ஸ் அதிகம்னு சொன்னால் அதே மாதிரி என்ன வந்துருந்துச்சு, வந்த ரிசல்ட்டு 435. அப்புறம் எப்படி நீ வந்து பிசியில் கரெக்டாக 35 எடுத்து கொடுத்த அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 3-5 ஸ்ட்ராங்காக கொடுத்து கேட்டிங்கன்னா அது என்னோடய பர்சனல் கால்குலேஷனுங்க. என்னோடய பர்சனல் கால்குலேஷனில் 35 வந்துச்சு இல்லைங்களா. பட் 2யுமே சேர்த்து வச்சு கொடுக்கல, பட் தனியாக 35 நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 835 பாக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அழகாக சூப்பராக ஹிட் ஆச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதாவது நேற்று 405 வந்துச்சு. ஸோ அதில் என்ன ஹிட் ஆகிருக்கு, ஏசி தான். இந்த லைன் பிரகாரம் பார்த்தா ஏசி தான் ஹிட் ஆகிருக்கு. இந்த மாதிரி லைனையும் வச்சுக்கிட்டு நம்மளோட போஸ்டல் கால்குலேஷன் வச்சுக்கிட்டு 2யும் மிங்கிள் பண்ணி தான் நான் நம்பர்ஸ் தரேன் இல்லைங்களா. அதனால தான் ஹிட் ஆகுது ஓகேங்களா. ஏன்னா எல்லா நாளுமே இந்த லைன் சடனாக என்ன பண்ணுவான், இந்த லைனை ஸ்கிப் பண்ணிவிடுவான் ஓகேங்களா. ஸோ வர வரைக்கும் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நேற்று எப்படி எடுத்திருக்கான், லெஃப்ட் டு ரைட் எடுத்திருக்கான் இல்லைங்களா. லெஃப்ட் டு ரைட் எடுத்துருக்கான் 405,
லெஃப்ட் டு ரைட் எடுத்துக்கணும். அப்போ இன்றைக்கி எப்படிங்க எடுக்கலாம்? ரைட் டு லெஃப்ட் தாங்க எடுக்கணும். அப்போ ரைட் டு லெஃப்ட்டில் என்னங்க இருக்குது? 229 இருக்குது இல்லைங்களா? 229 இருக்குது. அப்போது இன்றைக்கி 229 வரணுமா சான்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலான்னா, நேற்று 2 நம்பர் ஹிட்டாக இருக்குது. அப்போ இன்றைக்கி கண்டிப்பாக என்ன சான்ஸ் இருக்குது? 2 நம்பர் ஹிட்டாக சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் அப்படியே வைக்கவும் சான்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 229 இல்லைங்களா, 279 இல்லைங்களா, இந்த 9 மட்டும் திருப்பி என்ன பண்ணுவான்? சம்டைம்ஸ் தெரியும்ல உங்களுக்கு, 226 276 இல்லைங்களா, இந்த மாதிரி நம்பர்ஸ் அடிக்கிற சான்ஸ் இருக்கும். பட் என்ன தான் சான்ஸ் இருக்குது பாருங்கள், ரைட் டு லெஃப்ட் மாறி வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது என்னது, லெஃப்ட் டு ரைட்டு தான் எடுத்தாகணும் இல்லைங்களா? ஸோ சாரி, ரைட் டு லெஃப்ட் தான் எடுத்தாகணும். அப்படி பார்க்கும்போது 229 226 726 இந்த மாதிரி தான் கணக்கு வருதுன்னு பாருங்கள். சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா 6 9 திருப்பி ட்விஸ்ட் பண்ணி வைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ போர்டை பார்ப்போம். போர்டை கவனமாக கவனிங்க. இப்போது மார்க் பண்ணுறேன். ஸோ கவனிங்க, இங்கே 465 நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா, 465 மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நேற்றே என்ன ஆயிருக்கணும் பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்களேன். 465க்கு என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் 500 இல்லைங்களா, 5 இருக்குது, 6க்கு ஒரு பவர் 6க்கு ஒன்று ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கேன் 7. ஸோ 564ன்னு ரைட் டு லெஃப்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லைங்களா, 574ன்னு வந்திருக்கணும். சி போர்டில் நேற்று 4 நம்பர் வந்திருக்கணும் இல்லைங்களா. அந்த நம்பரை தூக்கி என்ன பண்ணிட்டான், ஏ போர்டுக்கு வச்சுட்டான். புரியுதுங்களா? நாம் நேற்று 835 தான் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ 405 கொடுத்துருந்தோம். பட் வந்துட்டு என்ன சொல்கிறேன், 4 ஏ போர்டில் வச்சு கொடுத்தோம். பட் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர நம்பர் எடுத்து ப்ராப்பராக வர வேண்டியதை எடுத்து ட்விஸ்ட் பண்ணி மாற்றி வச்சுருவான். புரியுது? ஸ்ட்ரைட்டாக வச்சுருவாங்கன்னு சொல்லிவிட்டு இடம் மாற்றி வச்சுருவான். ஸோ நேற்றே சி போர்டுக்கு 4 நம்பர் வந்துரு கொடுங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எகைன் என்ன சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியுமே என்ன ஆகும், சி போர்டில் 4 வரத்துக்கு எகைன் பாசிபிள் இருக்குது. பாருங்கள், இப்போ இங்கே வைக்கிற பாக்ஸை, ஓகேவா, பாக்ஸை இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மெத்தடில் 2-3 டைம் எப்படி சொல்கிறது, லாஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் கரெக்டாக எடுத்திருந்தான். ஒரு தடவை மட்டும் மிஸ் ஆச்சு. இன்றைக்குமே வைக்க சான்ஸ் அதிகம். பாருங்கள், நேற்று எடுத்தாலுமே சி போர்டில் 4 நம்பர் வர வேண்டியது. இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் பாருங்கள், ரைட் டு லெஃப்ட் பாருங்கள், அதாவது 564ன்னு போகுது இல்லையா. அப்போ போர்டில் எப்படி காமிக்கணும், 564ன்னு போகுது. இந்த 5க்கு காமனாக இங்கே 5 இருக்குது இல்லைங்களா, காமனாக 5 இருக்குது. இந்த 6க்கு ஒன்றை கூட்டி 7 வச்சுட்டான். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நான் மிங்கிளாக பார்த்தோம், அந்த 5 காமனாக வச்சோம். பட் இதில் என்ன பண்ணுறோம், செப்பரேட்டாக பார்க்குறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 5க்கு 5 இருக்குது, 6க்கு ஒன்றை கூட்டி 7 வச்சுட்டான். அப்படி பார்க்கும்போது பேலன்ஸ்க்கு 4 நம்பர் என்னங்க வரணும், ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேங்க. அப்போ பார்க்கலாமா எப்படி வரும்னு பார்க்கலாமா? பாருங்கள், அப்படியே அழிக்கிற பாருங்கள், கவனமாக கவனிங்க. அப்படியே கவனிங்களேன். இப்போது இங்கே 4 வைக்கிறேன். ஓகேவா? இங்கே 4ஆம் நம்பர் வைக்கிறோம். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 564ன்னு போகுது, 574ன்னு போர்டில் காமிக்கணும். புரியுதுங்களா? 754ன்னு இந்த பாக்ஸில் இருக்குது, 654ங்கிறது இல்லைங்களா. அதை எடுத்து என்ன பண்ணலாம், 754ன்னு இந்த பாக்ஸில் வைக்கலாம். அப்போ 4ஆம் நம்பர் இன்றைக்கி சி போர்டு வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்க. புரியுதுங்களா? சி போர்டில் 4 இல்லைங்களா. இப்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி தாங்க பண்ணுவான், ப்ராப்பராக வர எடுத்து பி போர்டுக்கோ ஏ போர்டுக்கோவும் மாற்றி வச்சுருவோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இவன் ட்விஸ்ட் பண்ணாலும் நேற்று ஏ போர்டில் 4 நம்பர் ஆல்ரெடி வச்சுட்டான். ஏன்னா 2வது டைமும் ஏ போர்டில் ஒரு நாள் விட்டு அடிச்சிருக்கா இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி எக்ஸாக்டாக சி போர்டு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. திரும்ப நாளே கொண்டு வந்து கூட ஏ போர்டில் மறுபடியும் கூட ஏ போர்டில் என்ன பண்ணலாம், கொண்டு வந்து நிறுத்த சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் பி போர்டை பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க. இங்கேருந்து பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இங்கேருந்து இப்படி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ கவனமாக கவனிங்க. இப்போது ஒரு நிமிஷம் பாருங்களேன், இங்கே 2 கட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே கீழேருந்து மேலே பாருங்கள், 634 மேலே போகுது. இப்போது இங்கே எப்படி ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். இந்த 6க்கு என்ன பண்ணியிருக்கான், இந்த 6 9 திருப்பி வச்சுருக்கான். நீங்கள் இதையுமே என்ன தான் பண்ணலாம்,
நீங்கள் என்னங்க பண்ணலாம், எதையுமே ஆறாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 6க்கு 9 திருப்பி வச்சுருக்கான், இந்த 3க்கு 3 வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்படி பார்க்கும்போது பேலன்ஸ் இருக்கிற நம்பர் இல்லைங்களா, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. 6க்கு 9 வச்சுட்டான், 3க்கு 3 வச்சுட்டான். அப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன தான் வரணும், ஒன்று கூட்டியோ கழிச்சோ தான் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அப்போது ஆல்ரெடி கூட்டி கழிச்சு வச்சுருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வைக்கலாம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுனால அப்போ 4ஓட கூட்டினா என்னங்க, ப்ளஸ் பண்ணால் 5 இல்லைங்களா, 5 வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. புரியுதுங்களா? அப்படி 5 இங்கே வச்சோம் அப்படின்னா போர்டில் எப்படி வருதுன்னு பார்ப்போமா? அங்கே பாருங்கள், 5 இங்கே வச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதாவது 634 மேலே போகும், 635ன்னு கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு மட்டும் சொல்லலை, இன்னொரு சான்ஸ் பாருங்கள். இப்போ அழிச்சிட்டு மறுபடியும் ஹரிசாண்டலாக ஒரு பாக்ஸ் போடுறேன். இந்த இடத்துல நம்ம 5 சொல்லியிருக்கோம், இப்போது ஹரிசாண்டலாக ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனிங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி ஒரு பாக்ஸ் போடுறேன். நேற்று வந்து ரிசல்ட் என்னங்க, 435 இல்லைங்களா, நேற்று வந்து ரிசல்ட் என்ன 435. இப்போது இங்கே பாருங்களேன், மேலே பாருங்களேன், இங்கே என்னங்க இருக்குது, மேலே 9 இருக்கா, 9க்கு பவர் பண்ண என்னங்க 4 இல்லைங்களா. பி போலில் என்னது இருக்குது, 3 இருக்குது, பி போலில் 3 இருக்குது. அப்போது மறுபடியும் இங்கே பேலன்ஸ் தாங்க இருக்குது, 5 தாங்க இருக்குது. கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வந்து என்ன பண்ணலாம், 5 கொண்டு வந்து நிறுத்தலாங்க. புரியுதுங்களா? கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாகவே 5 கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது பி போலில் நம்ம தர நம்பர் என்னங்க, 5ஆம் நம்பர். அப்படியே பவர் பண்ணால் 0. சி போலில் 4ஆம் நம்பர் இல்லைங்களா, பவர் பண்ணால் 9. புரியுதுங்களா? நான் எடுத்துறது 5 4 0 9 இல்லைனா 4 5 9 0. புரியுதுங்களா? இந்த மாதிரி வரதுக்கு போர்டு வைஸாக இதாங்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் வந்து ஏ போர்டை மார்க் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. இங்கே வச்சுருக்கேன், ஓகேவா? இந்த இடத்துல பாக்ஸ் வச்சுக்கலாம். இப்போது பாருங்கள், இப்போ ஆஸ் யூஷுவல் 2 கட் பண்ணிடுறேன். ஓகேவா? 2 கட் பண்ணிவிட்டேன். மேலே என்ன போகுதுன்னு பாருங்கள், 480ன்னு போகுதுங்க இல்லைங்களா. மாற்றி பார்க்கலாமா? ஓகேவா? 048ன்னு மேலே இருக்குது, பாக்ஸில் இருக்குது, 048 மாற்றி பார்க்கலாம். அப்படி மாற்றி பார்த்தோம் அப்படின்னா அப்போ 4க்கு 4 இருக்குது இல்லைங்களா, 0க்கு 1 கூட்டி 1 வச்சுட்டான். அப்போ 8ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணுமா? அப்போ இங்கே 8 எழுதுவோமா? 8 எழுதுனா என்னங்க வரும் பாருங்கள், 8ஆம் நம்பர் இங்கே வர மாதிரி இருந்தால் எப்படி நம்பர் வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? இங்கே அழிச்சிட்றேன். இப்போ பாருங்கள் எப்படி நம்பர்ஸ் வருது, கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கட் பண்ணிட்டீங்களா? பாருங்கள், 148 இல்லைங்களா, 048. புரியுதுங்களா? 084 184ன்னு கொண்டு வந்து போர்டில் முடிக்கி 8ஆம் நம்பர் வரதுக்கு போர்டில் வரதுக்கு சான்ஸு அதிகமாகவே இருக்குங்க. புரியுதுங்களா? ஸோ ஏ போர்டில் 8ஆம் நம்பர் எகைன் வரலாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம இன்றைக்கி எடுத்து கொடுத்த நம்பர் என்னங்க பாருங்கள், ஏ போர்டில் 8, பி போர்டில் 0, சி போர்டில் 4 இல்லைங்களா. ஏ போர்டில் 8, பி போர்டில் 5, சி போர்டில் 9 இல்லைங்களா. இன்னொரு சான்ஸ் இல்லைங்க, ஏ போர்டில் 3, சி போர்டில் 4, பி போர்டில் 4, சி போர்டில் 5 இல்லைங்களா. இந்த மாதிரி தாங்க ப்ராப்பராக நமக்கு வருது போர்டு வைஸாக பார்க்கும்போது. பட் என்ன பண்ணலாம், இந்த 304 340ஆவோ, இந்த 804 840ஆவோ இல்லைங்களா, 859 இல்லைங்களா, 895ஆவோ இந்த மாதிரி போர்டை மாற்றி வைக்க சான்ஸ் இருக்குங்க. ஸோ வந்துட்டு நான் எந்த நம்பர் எப்படி ப்ராப்பராக உட்காருன்னு சொல்லி நான் எடுத்து கொடுத்துட்றேன் நம்பர்ஸை. பார்த்துக்கோ, இப்போ நான் எப்பவும் போல் நம்பர் கொடுத்துட்டேன், உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இதில் நமக்கு ஹிட் ஆகும். நான் டெய்லி சொல்லிகிட்ருக்கேன், சொல்லி அடிச்சிட்ருக்கோம். ஓகேவா? இதில் கண்டிப்பாக வின்னிங் நம்பர் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக உட்காரும். இந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸ் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எந்த பாக்ஸு, அது எந்த நம்பர்னு கூட மெம்பர்ஷிப் எடுத்து கொடுத்துருவேன். அதே மாதிரி போர்டு, இதில் ஒரு போர்டு ஸ்ட்ராங்காகவே இருக்குது, சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? வேணே வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஏபி தனியாக பிசி தனியாக பிரித்து கொடுத்துருவேன். இதில் முக்கியமாக ஒரு 3 நம்பர் தான் குறித்து கொடுப்பேன். கண்டிப்பாக ஒரு, ஏன்னா ஏபிபிசிஎஸ்சி நீங்கள் இவ்வளோ போட முடியாது. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஏபிசி நம்பர் 3 நம்பர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 4 நம்பர் தான் எடுத்து கொடுக்க போகிறேன். இதில் 8 9 நம்பர் இருக்குது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக வேணும்னா நீங்கள் தாராளமாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. 1 மாதம் வேலிடிட்டி இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணால் 1 மாதத்துக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். டெய்லியும் வந்து நம்ம மெம்பர்ஷிப்புக்கு ஸ்பெஷல் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கும் சான்ஸ் இருக்குது, வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியலன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க மட்டும் ஒரு செகண்ட் பாருங்கள். இப்போது யூடியூப் சர்ச்சில் போயிட்டு ஆர்கே லாட்ரி கெஸ்ஸிங்னு நம்ம டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் நமக்கு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் இருக்கணும். அதில் பாருங்கள், இங்கே ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார் போட்டு ஜாயின் இருக்குது இல்லையா, இந்த ஜாயின் அமுத்துனீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. பாருங்கள், ஆல்ரெடி ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, உள்ள பாதி பேர் காமிக்குது. ஓகேவா? இப்போது நீங்கள் உள்ளே போயிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தர அதையும் கவனமாக கவனிங்க. இந்த ஜாயினை ஃபஸ்ட்டு அமுத்தி உள்ளே போயிடணும். இப்போது
இப்போ ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி கெட் அ மோர் வித் மெம்பர்ஷிப்னு வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 இருக்குது பாருங்கள். லெவல் 1 299 இருக்குது பேசிக் பேக்கு, ரெண்டாவது விஐபி இருக்குது 359, மூணாவது என்ன இருக்குது சில்வர் இருக்குது 479 இருக்குது, அடுத்தது பிளாட்டினம் இருக்குது 799, லெவல் 5 கோல்டு, லெவல் 6 ஓகேங்களா பார்ட்னர். இது எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த லெவல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த மாதிரி பாக்ஸு பார்டர் வரணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆர்கே விஐபி நான் கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு கீழே ஜாயின் மெம்பர்ஷிப்னு இருக்குது. இந்த ஜாயின் மெம்பர்ஷிப் அமுத்துனீங்கன்னா டைரெக்டாக என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேவா. பேஜ் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்னு கேட்கும் கீழே ப்ளூ கலரில். அப்போ பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டைரெக்டாக உங்களுக்கு ஜிபே பே பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் அதிலிருந்து எதில் எனக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆகலை, உங்களுக்கு எதில் ஓப்பன் ஆகுமோ அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆகிக்கணும்.